இந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான ப்ரொஃபஷனலான யூடியூப் சேனல் பேனர்ஸை உங்கள் மொபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் மொபைலில் பிக்சல் லேப் அப்படின்ற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ரைட் சைடு கீழே இருக்கக்கூடிய அந்த டபுள் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்க வர ஆப்ஷன்ஸில் இமேஜ் சைஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். கஸ்டம், ஸ்கொயர், ப்ரொஃபைல் பிக்சர்னு. இதில் யூடியூப் சேனல் பேனர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம டெலீட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்க டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. அடுத்து பேக்ரவுண்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். கலர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸில் பிளாக் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பிளாக்காக இல்லாமல் ஒரு கிரே கலர் மாதிரி நம்ம இப்போ பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா கிரே கலராக மாறிடும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேலரியில் நம்ம பேனர் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையும் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒவ்வொன்றா நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜை ஃபுல் சைஸாக ஃபில் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ரைட் சைடில் மூணாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிலேட்டிவ் சைஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. விட்த் அப்படின்றத 100ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மாற்றிங்கன்னா ஹைட்டும் மாறிடும். இப்போ இந்த இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாறிடுச்சு. நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த இமேஜை நீங்கள் மேலே கீழே ஆட்டி பார்த்து இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கலர் அப்ளை பண்ணணும். கலர்ன்றதை செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜுக்கான கலரை ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வைக்க போகிறேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேலே தெரியக்கூடிய இந்த லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த லேயரை லாக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை லாக் பண்ணிக்கோங்க. எகெயின் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி போயிட்டு நம்ம ஃபோல்டரில் இருக்கக்கூடிய அடுத்த இமேஜை நம்ம எடுத்து வரோம். இந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இருக்க இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் தெரியக்கூடிய டூ பேக் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த இமேஜ் பேக்ரவுண்டுக்கு போயிடும். அதாவது உங்களுக்கு தேவையான அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளேல. இப்போது ஷேப்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்கொயரை ஒரு 90% ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இதை அந்த பிளாக் பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ரைட் சைடில் வச்சுக்கிட்டு டூ பேக் அப்படின்றத கொடுத்துருங்க. அடுத்ததாக இது ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் செட் பண்ணணும். அதில் கீழே இருக்க ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஆங்கிள்ன்றதை 45 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. 45 டிகிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ரெக்டாங்கிள் முக்கோண ஷேப்புக்கு வந்துடும். அந்த பிளாக் பேக்ரவுண்டில் தெரியக்கூடிய ஒயிட் லேயர் வெள்ளை கோட்டில் முக்கோணம் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம அதை ப்ளேஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் உங்கள் சேனலோட லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி அப்படின்றதில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோல்டரில் எல்லாமே வச்சுருக்கேன். உங்கள் சேனலோட லோகோவை அல்லது உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு சர்க்கிள் இமேஜாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை என்ன அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க ரிலேட்டிவ் சைஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வித் அப்படின்றதில் 15 அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா ஓரளவு அது சூட்டபுளான சைஸாக இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் வித் 2 வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷேடோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணிவிட்டு பிளர் ரேடியஸ் அப்படின்றத 0ல் வச்சுக்கோங்க. ஆஃப்செட் எக்ஸ் அப்படின்றத 5ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் ஒய் அப்படின்றத 5ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சேஞ்சஸ் உங்கள் லோகோவுக்கு பின்பக்கம் தெரியும். ஒரு பிளாக் கலர் ஷேடோ வெளில வருது பார்த்தீங்களா. அடுத்ததாக டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் சேனலோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணதுக்கப்புறம் அதை இந்த பிளாக் பேக்ரவுண்டில் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா இதில் இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணி அது மூலமாக நீங்கள் மேலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபாண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்கும். இதில் இந்த பிளாகர் சாம்ஸ் போல்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். நான் என்னோடய சேனலில் கதிர் அப்படின்றது மட்டும் வேறு கலரில் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனல் நேமை செலக்ட் பண்ணிட்டு அதில் எந்த ஏரியாவுக்கு கலர் மாறணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லோ சூஸ் பண்ணுறேன். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எகெயின் நம்மளுக்கு தேவையான
இமேஜஸையும் கேலரிலேருந்து எடுத்து வர போகிறேன். ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரி போய்ட்டு ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னும் நம்மளுக்கு தேவையான எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போகிறேன். சப்ஸ்கிரைப் அப்படின்ற இந்த இமேஜை எடுத்து வந்து பிளாக் பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எல்லா லேயர்ஸையும் உங்கள் இமேஜ் லேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லாக் பண்ணிடுங்க. எகெயின் ஃப்ரம் கேலரி போய்ட்டு சோஷியல் மீடியா ஐகான்ஸ் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி எல்லா ஐகான்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கேன். அதையும் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. தென் ஃபாலோவர்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிற மாதிரி ஒரு வேர்டிங்ஸை கொடுத்து அதை கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் யூடியூப் லோகோவையும் நம்ம கேலரிலேருந்து எடுத்து வந்து உங்கள் லோகோவுக்கு ரைட் சைடில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக் வித் வந்து 2 வச்சுக்கோங்க. தென் ஷேடோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணிவிட்டு பிளர் ரேடியஸை 0ல் வச்சுக்கோங்க. ஆஃப்செட் எக்ஸ் 5, ஆஃப்செட் ஒயில் 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் இந்த லோகோவுக்கு பின்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, சூப்பர். தென் எகெயின் கேலரிக்குள்ளே வந்து நம்ம ஃபோல்டரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் குட்டியாக இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ்லாம் உங்கள் பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எலமெண்ட்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 2 சைடும் வைக்க போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணி ஒன் சைடு வந்து ஒயிட் கலர்லேயும் ஒன் சைடு வந்து ரெட் கலர்லேயும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடு வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ரெட் கலரை நம்ம மாற்றிக்கலாம். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னாவே ரெட் கலர் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். அப்படி இல்லைனா நம்ம கலர்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக இந்த லாஸ்ட் ஷேடோ இமேஜ் இப்போ நம்ம பேனர் வந்து ஒரு கிளியர்னஸோடு இருக்குது. இது மேலே ஒரு ஷேடோ வைக்கிற மாதிரி நம்ம ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி கொண்டாந்து மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுவுமே கேலரியில் இருக்குது. இந்த இமேஜை உங்கள் சேனல் பேனர் மேலே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி எக்ஸாக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இதை ட்ராக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு அப்படி பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா இந்த பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த எல்லா லேயர்ஸையும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கண்ணு மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளை செலக்ட் பண்ணி அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம சேனலுக்கான பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபஷனலான சேனல் பேனர் கிடச்சிருச்சு. இதை நம்ம சேவ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இல்லை குவாலிட்டியில் அல்ட்ரா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. உங்களோட சேனல் பேனர் உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே, இதை எப்படி உங்கள் சேனலில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் மொபைலில் யூடியூப் ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடு இருக்கக்கூடிய உங்கள் சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகக்கூடிய பாக்ஸில் ரைட் சைடு இருக்கக்கூடிய பென்சில் சிம்பிளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கேமரா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்மிஷன்ஸ் கேட்கும். அலோ கொடுத்துக்கோங்க. உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். உங்கள் கேலரியில் இப்போ நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க உங்கள் சேனல் பேனரை செலக்ட் பண்ணி அதை அப்படி ட்ராக் பண்ணணும். ஜூம் சைஸில் இருக்கும். அதை ஜூம் அவுட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி அந்த ஸ்கொயருக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சேவ் அப்படின்ற ஆப்ஷன் மேலே இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வித்தின் செகண்ட்ஸ் உங்கள் யூடியூப் சேனல் பேனர் பர்ஃபெக்டாக அட்ராக்டிவாக மாறிடும். இந்த மாதிரி ப்ரொஃபஷனலான சேனல் பேனர் வச்சதுக்கப்புறம் ஒரு புது சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஒரு பெரிய சேனல் தான் அப்படின்னு நினச்சிட்டு இதோட கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகி உங்களோட சப்ஸ்கிரைபராக மாறிடுவாங்க. அண்ட் உங்களோட எல்லா வீடியோஸையும் அவங்க பார்ப்பாங்க.